வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்தி ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलीसिया में आए सभी भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं धन्यवाद और स्वागत करता हूँ. இந்த நாளிலே ஒரு குறுந்தொடரை நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். आज आकर एक छोटा सा मैं मैसेज आपको देना चाहूंगा. கடந்த 2 வாரமாக தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பார்த்தோம். पिछले हफ्ते हमने देखा था ऐसा कोई काम नहीं है जो परमेश्वर से नहीं हो सकता है. இன்றைக்கு காரியங்கள் வாய்க்கும் என்ற தலைப்பிலே நான் போதனை கொடுக்க விரும்புகிறேன். आज आकर आपका जो भी काम है वो सफल होगा उसके बारे में हम देखेंगे. ஒரு வேத பகுதியிலிருந்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். हम आकर वचन से शुरुआत करेंगे. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். यहाँ पे सेकंड क्रॉनिकल में हम देखेंगे. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். चैप्टर 26 से हम देखेंगे, 3 वचन से हम देखेंगे. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் வாசி. तो यहाँ पे हम देखते हैं कि इस देश पे आके यरूशलेम में आकर वो वहां पे राज्य करता है. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். और उस समय के बीते समय पे हम देखते हैं कि वो परमेश्वर के खोजे में था और वो जो कुछ भी काम करता था वो सब कुछ यहाँ पे सिद्ध होता था. தேவன் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं कि हम जो भी काम करते हैं उस काम में हम सफल हो. காரியங்களை வாய்க்க செய்கிறது என்றால் என்ன? अभी हमारा काम सफल होने का मतलब क्या है? அதிலே ஒரு பெரிய வெற்றியை தேவன் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். यहाँ पे परमेश्वर आकर उसके द्वारा एक बड़ा जीत आपको देगा. அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் மிகப்பெரிய வெற்றிகளை கர்த்தருக்காக எடுத்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम आकर सिर्फ आकर एक मसीहा के लोग रहने से काफी नहीं है, बल्कि आकर एक विक्ट्री लाइफ आकर एक जीत वाला जीवन जीने वाले में होना चाहिए. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். तो हम आकर परमेश्वर के संतान तो है, पर इस दुनिया में हम जी रहे हैं. இந்த உலகத்திலே எல்லாரும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். और इस दुनिया में बहुत सारे लोग, सब लोग हमें देख रहे हैं. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நடக்கை, நாம் நேரங்களை செலவிடுகிற விதம் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். हमारा जीवन और हम लोग कैसे जीते हैं, हम कैसे समय बिताते हैं, वो सब कुछ आके दुनिया के लोग देखते हैं. ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். और वो लोग देखते हैं कि हम एक परिस्थिति को कैसे हैंडल करते हैं. இந்த உலகம் வெற்றியை தேடி கொண்டிருக்கிறது. ये दुनिया आके जीत की ओर जाता है. பாருங்க, ஒரு தேர்தல் இப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. தேர்தல்ல பெரிய வெற்றி எடுக்க வேண்டும் என்று अनेक विरुमुகிறார்கள். अभी देखिए अगले साल आकर इलेक्शन आने वाला है और उसमें जीतना है करके बहुत लोग सोच रहे हैं. மனுஷ வாழ்க்கைக்கு வெற்றி மிகவும் அவசியமாய் இருக்கிறது. मनुष्य के जीवन के लिए जीत एक बहुत ही मुख्य चीज होता है. சிலருக்கு படிப்பிலே வெற்றி வேண்டும். किसी लोग को पढ़ाई में जीत चाहिए. சிலருக்கு வேலையிலே வெற்றி வேண்டும். किसी लोग को काम में जीत चाहिए. சிலருக்கு பதவி உயர்விலே வெற்றி வேண்டும். किसी को आके प्रमोशन वगैरह में जीत चाहिए. சிலருக்கு திருமண வாழ்க்கையில வெற்றி வேண்டும். और किसी लोग को शादी में जीत चाहिए. சில எதிர்காலத்திற்காக வெற்றி வேண்டும். और किसी लोग को फ्यूचर में आके जीत चाहिए. அப்ப இந்த வெற்றியை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? अब ये जीत को आपको कैसे प्राप्त करना है? நம்ம கல்வி அறிவு பணம் இதெல்லாம் ஓரளவுக்கு வெற்றியை தேடி தரும் நமக்கு. देखिए पढ़ाई पैसा थोड़ा सा आके जीत लेके आ सकता है. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முழுமையான வெற்றியை நாம் எப்படி அடைவது? लेकिन इस मसीहा के जीवन में पूरी तरह से जीत आप कैसे पाना है? இங்கே உசியா ராஜாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். यहाँ पे उसी राजा के बारे में हम पढ़ते हैं. உசியா ராஜா 16 வயதுடையவனாய் இருந்த பொழுது அவன் ராஜாவாக்கப்பட்டான். वो जब 11 उम्र का था तब वो राजा बना था. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? और वही एक बड़ा जीत है. ஆனா 52 வருஷம் அவன் அரசாண்டு இருக்கிறான். लेकिन वहां पे आके यहाँ पे 52 वर्ष आके वहां पे था वो. அப்ப பாருங்க, இந்த 16 வயசுல ராஜாவாகிறது ஒரு பெரிய வெற்றி. तो यहाँ पे 11 उम्र में एक राजा बनना एक बड़ा जीत है. ரொம்ப இளம் பிராயத்துல அவன் ராஜாவாக ஆக்கப்பட்டிருக்கிறான். बहुत ही छोटा उम्र में आके वो राजा बना. ராஜான்ற வேலை சும்மா கிடையாது. राजा बनना छोटा सा काम नहीं है. 16 வயசு பையனை சும்மா ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லனா.
क्योंकि 11-16 उम्र का होता है तो आसानी से सबको बुद्धू बना सकते हैं। அவன் ராஜ்யபாரம் பண்ண வேண்டும், அரசாள வேண்டும் என்றால் அவனுக்கு டிவைன் விஸ்டம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், ரொம்ப அவசியம் அது. अगर वो देश को राज्य करना है तो उसको बहुत ही बड़ा ज्ञान चाहिए उसको। ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டீங்களா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா குடும்பத்துல. आप एक परिवार को ले लेंगे तो परिवार में कितनी सारी परिस्थितियां होती है। அநேகருக்கு குடும்ப பிரச்சனைகளை கூட சமாளிக்கிறது முடியறதில்ல. बहुत सारे लोग परिवार के मुसीबतों को ही संभाल नहीं पाते हैं। ஆனா 16 வயது பையன் இளம் பிராயத்துல அவன் ராஜாவாக்கப்பட்டான். எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஒரு நாட்டுல பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது இல்லையா. तो आप देखिए 11 साल का एक लड़का आके राजा बना तो उसको कितना सारी मुसीबतों को सामना करना पड़ेगा। அவனுக்கு கடவுளுடைய உதவி, ஒத்தாசை, கடவுளுடைய அனுக்கிரகம் இதெல்லாம் தேவையானது. तो हमको आके परमेश्वर की अनुग्रह और कृपा जरूरी है। அவன் 52 வருஷம் ராஜாவாக அரசாளுகிறான். वो आके 52 इयर्स उसने इस राज किया। அப்ப அவன் எப்படி அவன் அந்த வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो हमें सोचना है कि इसने इतना जीत कैसे पाया। நாம நினைக்கிறோம் நல்லா படிச்சுட்டா வெற்றி அடைச்சிடலாம், अभी हम लोग अच्छा पढ़ लेंगे तो जीत पा लेंगे, நல்லா சம்பாதிச்சுட்டா வெற்றி அடைஞ்சிடலாம், अभी हम लोग अच्छा कमाएंगे तो जीत पा लेंगे, நல்ல ஒரு பதவிக்கு வந்துட்டா வெற்றி அடைஞ்சிடலாம் நம்ம நினைக்கிறோம். अच्छा एक पोजीशन को आएंगे तो जीत पा लेंगे करके हम सोचते हैं। ஆனா கர்த்தரை தேடும் பொழுதுதான் அந்த வெற்றி கிடைக்கிறது. கர்த்தரை தேடும் பொழுதுதான் காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறது. लेकिन जब आप परमेश्वर को खोजते हैं तभी आपको जीत मिलेगा, आप करने वाला काम सफल होगा। அப்புறம் இந்த வசனத்தை நான் ஆங்கில வேதாகமத்திலே வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். अब इस वचन को मैं अंग्रेजी में आपको पढ़ना चाहता हूँ। ஆங்கிலத்தில் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. यहाँ पे मैसेज ट्रांसलेशन करके एक है, அதுல நான் ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸா வாசிக்கிறேன். छोटा छोटा सा भाग में मैं आपको पढ़ूंगा। Uzziah was 16 years old when he became king and reigned for 52 years in Jerusalem. यहाँ पे आके उजाया आके 16 उम्र का था जब उसने राज्य किया और 52 इयर्स तक उसने राज्य किया। His mother was Jecoliah from Jerusalem. और उसकी माँ आके जेरूसलेम के पास थी। He behaved well in the eyes of the Lord. और वो बहुत ही अच्छी तरह से परमेश्वर की नजर में उसने काम किया। தமிழ்ல எப்படி வருது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். यहाँ पे यहोवा के दृष्टि में वो बहुत ठीक था। But in the English Bible says he behaved well in the eyes of God. यहाँ पे इंग्लिश बाइबल में क्या कहता है, परमेश्वर की नजर में बहुत ही अच्छा बर्ताव किया। Following in the footsteps of his father Amaziah. और अपने पिता का आके उसने कदम को उसने फॉलो किया। And 5th verse says he was a loyal seeker of God. और वो परमेश्वर को आके बहुत ही खोजने वाला था। நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரை தேடுகிறோம். हम लोग आके परमेश्वर को खोजते हैं। But Uzziah was a loyal seeker of God. लेकिन वो बहुत ही उत्तम था आके परमेश्वर को ढूंढने में। நேர்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒருவனாய் அவன் இருந்தான். एकदम सीधा साधा इंसान था। And he was well trained by his pastor teacher. और वो आके उसके पास्टरों के उससे अध्यापक से बहुत ही अच्छा ट्रेन किया हुआ This था। is what's so important. और यही बहुत मुख्य है। So he was well trained by his pastor and teacher Zechariah. और वो आके अपने टीचर पास्टर के जरिए बहुत ही अच्छा से उसने शिक्षा पाई To थी। live in reverent obedience before God. परमेश्वर के आगे एक अच्छा जीवन जीने के लिए। பாருங்க, அந்த ராஜாக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு டீச்சர் இருக்கிறாரு. देखिए वो जो इच्छा कि जो पास्टर और टीचर को होता है, அவர் ஒரு ஆலோசகர் இருக்கிறார். उन लोग को आके एक शिक्षा देने वाले लोग होते हैं। பாருங்க, நிறைய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் ஆலோசகர்கள் வைத்துக் கொள்வார்கள். तो बहुत सारे जो इलेक्शन में जो पॉलिटिक्स होते हैं वो लोग आके उनको आके बताने के लिए कुछ लोग रख लेते அது हैं। போல இந்த ராஜாவுக்கு ஒரு ஆலோசகர் இருக்கிறார், ஜெக்கரியா அவர் பேரு. तो यहाँ पे जकरिया नाम का एक यहाँ पे उनको शिक्षा देने वाला एक आदमी था। அவர்தான் பாஸ்டர், அவர்தான் அந்த ராஜாக்கு டீச்சர். और वही पास्टर है, वही टीचर है। அவர் என்ன பண்றாரு, he was well trained by his pastor and teacher. वो अपने टीचर और पास्टर के जरिए बहुत ही अच्छा उसने शिक्षा पाया था சிறந்த பயிற்சி எடுத்திருக்கிறார். और बहुत ही अच्छा आके ट्रेनिंग लिया था उसने। எதுக்கு, கர்த்தருக்கு முன்பாக அவன் பயபக்தியோடு இருக்க வேண்டும், நன்றாக செம்மையாக நடக்க வேண்டும். இத குறித்தெல்லாம் பாஸ்டர் போதிக்கிறார். अब वो किसने ये ट्रेनिंग ली थी ताकि वो परमेश्वर की नजर में बहुत ही अच्छा रहे। யாருக்கு போதிக்கிறார், ராஜாவுக்கு போதிக்கிறார். किसको आके ये शिक्षा दिया जा रहा है, राजा को दिया जा रहा है। நம்ம ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வருகிறோம். देखिए हम लोग हर हफ्ते आके कलीसिया में आते हैं। அந்த திருச்சபையில பாஸ்டர் டீச்சர் அவர் என்ன பண்றாரு, போதிக்கிறாரு. अब इस कलीसिया में पास्टर ही आपको आके उपदेश देते हैं। நம்ம இன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு அப்படியே மீதி எல்லாம் மறந்துட்டு அடுத்த வாரம் திரும்ப வந்து கேக்குது, அப்படி கிடையாது. अभी आज सुनकर हम उसको भूल कर फिर से अगले हफ्ते आना, वैसा नहीं रहना है।
அந்த பாஸ்டரும் டீச்சர் சொல்றத கவனமாய் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். अब ये पास्टर और टीचर जो आपको उपदेश देते हैं उसे आपको बहुत ही गौर करके सुनना है வாழ்க்கையில அப்ளை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். और आप अपनी जिंदगी में उसको आके काम में लेके आना है. And for as long as Zechariah lived, Uzziah lived a godly life and God prospered him. और जब तक आके यहाँ पे उजाया आके परमेश्वर के दृष्टि में अच्छा था, इस परमेश्वर ने उसको बहुत ही श्रेष्ठ रखा. அப்ப அந்த பாஸ்டர் டீச்சர் ஜெகரியா என்ன பண்றாரு? வெல் ட்ரெயின் பண்றாரு. யார? உசையா ராஜாவை. எதுக்கு? கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நடக்கணும். अब ये पास्टर जकरिया आके उसको अच्छी से तैयारी करता है, किस लिए? ताकि वो परमेश्वर की दृष्टि में अच्छे से रहे. நேர்மையா கர்த்தரை எப்படி தேடுறது? பயபக்தி எப்படி கர்த்தருக்காக பாடுறது? अभी परमेश्वर को कैसे आके डर के साथ परमेश्वर को खोज करें. இவர் போதிக்க அவர் தேவபக்தி உள்ளவராய் வாழ்ந்தார். अब वो जितना वो उसको ट्रेन करता है उतना वो परमेश्वर में बढ़ता गया. கர்த்தர் அவரை செழிக்க செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि परमेश्वर ने उसको आके बहुत ही ऊंचाई पे लेके गया. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி பகுதி சொல்லுகிறது, எல்லாரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றான். और यहाँ पे आके परमेश्वर उसके साथ था सबसे जीतने के लिए. பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. देखिए कितना अद्भुत काम है. உசியா ராஜா வெற்றி அடைவதற்கு தேவனே துணை நிற்கிறவராய் இருக்கிறார். अब ये ओशिया राजा को आके जीत पाने के लिए यीशु मसीह उसके साथ थे. அப்ப இந்த உசியா ராஜா எப்படி தேடினார் கர்த்தரை? अब ये आके योशा राजा कैसे आकर परमेश्वर को ढूंढा. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். यहाँ सेकंड क्रॉनिकल चैप्टर 15 या के 3-4 पढ़ूंगा. 4th வசனம் மட்டும் வாசிக்கிறேன். सिर्फ चौथा वचन पढ़ूंगा. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். तो यहाँ पे आके इजराइल दाऊद के हारून के उसके सामने आके दिखाई दिया बोलते हैं. அவர்கள் எப்படி கர்த்தரை தேடினார்? உசியா ராஜா वो आके कैसे आके परमेश्वर को ढूंढा. அவர்கள் திரும்பினார்கள். वो लोग आके मुड़े हैं करके देखते हैं. அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். और पूरे दिल से आके परमेश्वर को ढूंढने वाले में थे. தங்கள் நெருக்கத்திலே கர்த்தராகிய தேவனிடத்திற்கு திரும்பினார்கள். और अपने परेशानी में आके यहोवा के और वो मुड़े. அவர்கள் தேவனிடத்தில் திரும்பின பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். और जब वो आके परमेश्वर के और मुड़े तो परमेश्वर आकर उनको आशीष किया. இந்த வசனத்தை நான் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கிறேன். इस वचन को आके मैं इंग्लिश में पढ़ूंगा. But when they were in trouble and got serious and decided to seek God, the God of Israel. तो यहाँ पे जब वो परेशानी में थे उन्होंने आके फैसला किया कि वो परमेश्वर को ढूंढेंगे. God let himself be found. और वहां पे वो उनके सामने परमेश्वर दिखे. பாருங்க அவர்கள் பிரச்சனையில் அகப்பட்ட பொழுது அவர்களுடைய காரியங்கள்லாம் ரொம்ப மோசமான பொழுது அவர்கள் தேவனை தேடுவதற்கு தீர்மானித்தார்கள். देखिए जब उनको आके परिस्थितियां बहुत बुरा हुआ तो उन्होंने फैसला किया कि वो यहोवा को खोजें. Decided to see God. और उन्होंने आके ये फैसला किया है कि परमेश्वर को खोजें. நம்முடைய வாழ்க்கையில கூட अनेक நேரங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். अभी हम भी हमारे जीवन में हमेशा बहुत सारे समयों में परिस्थितियों का सामना करते हैं. பல நேரங்களில் அந்த பிரச்சனைகளை நாமே தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். और कई समय पे उस परिस्थिति को हम ही आके खत्म करना है करके सोचते हैं. அல்லது சில மனுஷர்களுடைய உதவியை நாம் நாடுகிறோம். या फिर किस मनुष्य का मदद लेते हैं. பணத்தினால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க முடியும் என்று நினைக்கிறோம். पैसे से आके इस परिस्थिति को ठीक कर सकते हैं करके सोचते हैं. ஆமா சில பிரச்சனைகளை பணத்தினால் தீர்க்க முடியும். लेकिन कुछ परिस्थितियां मुश्किलें अकेले खत्म कर सकते हैं. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. लेकिन सारी मुश्किलों को आप खत्म नहीं कर सकते அது हैं. கடவுளோட உதவியும் ஒத்தாசையும் வேணும். उस चीज के लिए आपको परमेश्वर की मदद अनुग्रह की जरूरत है. நாமும் கூட பாருங்கள் கர்த்தரை தேடுவதற்கு நாம் தீர்மானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो हम भी आकर यहोवा को खोजने के लिए हम लोग आके फैसला करना है. அப்படி தீர்மானிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். जब हम आकर ऐसे फैसले लेंगे तो यहोवा हमें दिखाएगा. அப்ப இவங்க எப்படி தேடினாங்க? முழு மனதோடு ஆண்டவரை தேடினார்கள். अब वो लोग आके कैसे यहोवा को खोजने लगे अपने पूरे मन से. நம்ம வீட்ல ஏதாவது கோல்டு தொலைஞ்சிடுச்சுன்னா நம்ம எப்படி தேடுறோம் பாருங்க. अभी हमारे घर में कोई सोना गुम हो जाता है तो हम कैसे ढूंढते हैं.
ஏனோ தானோன்னு தேடுறது இல்ல, அலட்சியமா தேடுறது கிடையாது. हम ऐसे ही नहीं ढूंढते हैं, ரொம்ப கவனமா தேடுறோம். बहुत ही गौर से ढूंढते हैं। வழக்கமா வீட்டை பெருக்கும்போது டர்ன்னு பெருக்குவோம். सब जगह पे झाड़ू मार के हम ढूंढते ஆனா हैं, இப்ப கோல்டு கீழே விழுந்திருக்குது, கவனமா பெருக்க வேண்டும். लेकिन जब आके सोना नीचे गिर जाता है तो बहुत ही ध्यान से झाड़ू मारते நல்லா हैं। அந்த ப்ரூம் ஸ்டிக் நல்ல படிய வச்சு மெதுவா தள்ளணும். हम आके उस झाड़ू को एकदम धीरे से मारते हैं கண்ணு ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். और आंख बहुत ही एकदम तीर सा रहना है। ஏதாவது ஒரு பேப்பர் கோல்டு கலர்ல இருந்துச்சுன்னா அதை கூட போய் எடுத்து பாக்குறோம் நம்ம. अभी आके उसके नीचे कोई पेपर के नीचे भी है तो उसे भी उठा के देखते हैं। கோல்டையும் அப்படி தேடுறமே, மெய்ப்பொருளாக இயேசு கிறிஸ்து எப்படி தேடணும்னு பாருங்க நம்ம. देखिए हम सोना को ही वैसे ढूंढते हैं तो परमेश्वर को कैसे ढूंढना है। லூக்கா 15ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் 100 ஆடு இருந்துச்சு, ஒன்னு தொலைஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த ஒரு ஆட்டை தேடி கொண்டு அவன் போகிறான். यहाँ पे लूका का किताब 15 अध्याय में देखते हैं उसके पास 100 बकरियां थे लेकिन वो एक गुम हो जाता है, उसको ढूंढ के जाता है। எப்படி தேடினா? ஏனோ தானோன்னு தேடல, वो कैसा ढूंढता है? ऐसा ही नहीं ढूंढता है, காதை ரொம்ப கூர்மையாக்குகிறான். वो अपने कान को एकदम ठीक करता है எங்கயாவது நம்முடைய ஆட்டினுடைய சத்தம் கேக்குதான்னு பாக்குறான். और हमारे उस बकरी को उसका आवाज सुनता है क्या देखता இவன் है, சில சத்தங்களை கொடுத்து பாக்குறான். और वहां यहाँ अपना आवाज देख के ढूंढता है கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த ஆட்டை தேடுகிறான். और बहुत दूर तक जाके ढूंढता है அப்ப தேடி கண்டுபிடிக்கிறான் பாருங்க. और उस भेड़ को देखिए वो पता लगाता है। கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வரல, अब ढूंढने के पहले वो नहीं आता वो भेड़, கண்டுபிடித்த பிற்பாடு அதை தூக்கி தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னுடைய சிநேகிதரெல்லாம் அழைத்து, என்னோட ஆடு காணாம போச்சு, இப்ப நான் கண்டுபிடிச்சேன், என்னோட கூட வந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறான். अब वो खोई हुई भेड़ को उठाकर अपने कंधों में रख के अपने दोस्तों को पूरा बोलता है कि मेरी खोई हुई भेड़ मिल गई करके खुश होता है। ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளி பணத்தை காணாம தொலைச்சு போட்டுறா பாருங்க. अब एक स्त्री है कि चांदी के घड़े को गुमा देती है। அந்த பெண் வீட்டை எல்லாம் விளக்கி தேடுகிறாள். अब वो पूरा आके घर पूरा ढूंढती है, கண்டுபிடித்தாள். அயலகத்தாரெல்லாம் அழைத்து அனுப்பி ரொம்ப சந்தோஷப்படுறா, காணாம போட்டேன் வெள்ளி பணத்தை, ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். अब वो चांदी आके गुम हो गया पर अभी मिल गया बोल के बहुत खुश होती है। அதே போலதான் பாருங்க, நம்ம ஒரு தகப்பன் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளை சின்னவன் வந்து வெகு தூரம் போயிடுறான், காணாம போயிடுறாங்க. अभी उसी तरह से हम ये उड़ाऊ पुत्र के बारे में देखते हैं कि एक छोटा लड़का आके बहुत दूर चला जाता है। அவன் புத்தி தெளிந்து திரும்ப வரும்பொழுது அவன் தகப்பன் சொல்லுகிறான், என் மகன் காணாமல் போனான், மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டான். लेकिन जब उसका दिमाग ठीक होकर वो वापस आता है तो वो बोलता है कि मेरा बेटा खो गया था लेकिन अभी फिर आ गया है। இங்க வந்து கர்த்தரை நேர்மையான உள்ளத்தோடு நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். तो हम लोग आके परमेश्वर को अपने सीधे मन से ढूंढने वालों में से होना முழு चाहिए, இருதயத்தோடு தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். अपने पूरे हृदय से परमेश्वर को ढूंढना है அவருக்கு முன்பாக செம்மையாய் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और परमेश्वर के सामने आपके रास्ते बहुत ही अच्छी होनी चाहिए। அப்ப அவருக்கு உசியா ராஜாக்கு பாஸ்டர் டீச்சர் சொன்னதெல்லாம் கவனமா கேட்கிறாரு, வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறார். अब ये ओसिया का जो राजा है, जो पास्टर और जो टीचर बोलते हैं वो एकदम ध्यान से सुनता है। திருச்சபைக்கு வரும்பொழுது இங்க சொல்லப்படுகிற காரியங்களை கவனமாய் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். तो जब आप कलीसिया में आते हैं जो पास्टर बोलते हैं उसे आप ध्यान से सुनना है வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். और अपनी जिंदगी में उसको आके आप काम में लेके आना है। அப்படி வரும்போது பாருங்க, நம்ம ஏதோ ஒரு வியாதி வருது நமக்குன்னு வச்சுக்கோங்க. तो जब ऐसा करते हैं तो कोई बीमार आता है, आप रख लीजिए, ஒரு நல்ல மருத்துவரை தேடுகிறோம், हम लोग आके एक अच्छे से डॉक्टर को ढूंढ के जाते हैं, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் தேடுறோம், आर्थो स्पेशलिस्ट को ढूंढ के जाते हैं, கார்டியாலஜிஸ்ட் தேடுறோம், कार्डियोलॉजिस्ट को ढूंढ के जाते हैं, டெர்மட்டாலஜிஸ்ட் தேடுறோம். எங்க யார் ரொம்ப நல்ல டாக்டர் பாக்குறோம். ऐसे अच्छे अच्छे डॉक्टरों को ढूंढ के जाते हैं ஆன்லைன்ல தான ரேட்டிங் போய் பாக்குறோம் எவ்வளவு, और ऑनलाइन में जाके उसके रेटिंग्स को देखते हैं। எல்லாவற்றையும் சர்ச் பண்றோம் பாருங்க, எல்லாவற்றையும் தேடுகிறோம். तो हम लोग देखते हैं सब कुछ को ढूंढ ढूंढ के देखते हैं। படிக்கணும்னா நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறோம். अभी पढ़ना है तो एक अच्छी कॉलेज को आप चुनते हैं। சில பிள்ளைங்க இப்பதான் பிறந்திருப்பாங்க, சிலர் வயிற்றுல இருப்பாங்க, ஆனா அவங்க பெற்றோர் நல்ல பள்ளிக்கூடத்தை தேடுவார்கள். अभी तो बच्चे आके पेट में ही लेगा लेकिन माता पिता लोग उनके लिए अच्छे पढ़ाई का योजना करते हैं। பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்க வேண்டும், मैं मेरे बच्चों को उसी स्कूल में पढ़ाऊंगा। தேடுகிறார்கள் பாருங்க எல்லாவற்றையும். ऐसे ढूंढते हैं। ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னா நல்ல கல்லூரியை தேடுகிறார்கள். अब एक अच्छा कोर्स करना है तो एक अच्छा कॉलेज ढूंढते हैं। ஆனா கர்த்தரை தேடணும்னு வரும்போது நம்ம அந்த அளவுக்கு தேடுகிறோமா? लेकिन जब हम परमेश्वर को ढूंढने का नाम आता है, क्या हम वैसे ढूंढते हैं क्या? வேதம் சொல்றது அவர் தேடும்போது கண்டுபிடிக்க முடியும். लेकिन जब वचन कहता है कि जब हम उसे ढूंढते हैं तो उसे पाएंगे, தேடும்போது வெளிப்படுவார் அவர். जब आप ढूंढेंगे यहोवा को तो आप पाएंगे उन्हें। அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குக்கு போற வழியில நேர்த்தெருவுல ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். अपोस्तल पौल आके वहां पे आके मसीहा को
देखते हैं Paul had an encounter with God on the road to Damascus. और वो बोलता है कि मुझे परमेश्वर के साथ उसको आके मिलने का मौका He मिला had fell from the horse और वहां से घोड़े से वो नीचे गिर गया and he was blind that time और वो अंधा था उस समय पे because he has seen a great light. क्योंकि उसने बहुत ही एक अच्छा उजाला को देखा Because of that light, he was blind. और वो उजाले की वजह से वो अंधा हो गया He couldn't see anybody. और किसी को भी देख नहीं पा रहा था वो And he needs somebody's help. और उसको किसी की मदद की जरूरत थी So Jesus has encountered Paul तो देखिए यीशु मसीह आके वो पाउल के साथ आके उनका सामना हुआ on the way to Damascus. जब वो दमिश्क को रास्ते पे था So after that, he stood up and asked God, who are you? तब वो खड़ा होके पूछने लगा कि परमेश्वर आप कौन हैं He said, I am Jesus who you have persecuted. तो उन्होंने कहा था कि ये मैं आके मसीहा हूँ जिसे तूने आके तंग करता है இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிறான். अब ये पाउल पूछता है कि अभी मैं क्या करना है करके पूछता है நான் சொல்றேன், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. अब मैं कहता हूँ तू उठ के नगर में जा நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்க சொல்லப்படும். और तू क्या करना है तुझे वहां बताया जाएगा அப்புறம் அங்க போய் அவர் ஜெபிக்கிறார். நல்ல अब वो वहां जाके वो प्रार्थना करता है ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். और वहां पे प्रार्थना करना शुरू करता है இயேசு அனனியா என்கிற ஒரு சீஷன் இடத்துல போனார். वहां पे अनन्या का एक चेला था नाम அவன் போய் का சொல்றாரு, பவுல் ஒரு மனுஷன் வந்துக்கிறான், அவனை தேடு அப்படின்னு. और वो कहता है कि यहाँ पे पाउल आकर एक आए हैं करके அது பிற்பாடு பாத்தீங்கன்னா அனனியா சொல்றான், ஐயோ அவனையா தேட சொல்றீங்க, அவன் வந்து ரொம்ப மோசமானவனாச்சே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல நான் இத சொல்றேன். अब अनन्या क्या कहता है कि ये आकर आप उसको ढूंढने बोल रहे हैं क्या करके அதுக்கப்புறம் அவர் வந்து ஆண்டவர் அவனை அனுப்பி போய் ஜெபிக்க சொல்றாரு. उसके बाद आके परमेश्वर जाकर उसको प्रार्थना करने के लिए बोलते हैं அவர் போய் ஜெபிக்கிறாரு, பார்வையிடுகிறான், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான். फिर वो आके प्रार्थना करता है पवित्र आत्मा उसके ऊपर आता है அதற்கு பிற்பாடு உடனே அவர் இயேசு தேவன் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். अब उसके बाद तुरंत वो आके मसीहा के बारे में उपदेश करना शुरू कर देता है அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அங்க விரிவா சொல்லப்படல. अब वहां पे जाकर क्या हुआ करके वहां पे बता नहीं सकते ஆனா கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन गलतियन के किताब पहला अध्याय में बताया गया है 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறேன். यहाँ पे पहला अध्याय 15 और 16 पढ़ेंगे அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமே அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. यहाँ पे आके वो कहता है कि मैं मेरे माँ के गर्भ में रहते समय मुझे चुना है और उसके बारे में उपचार करने के लिए बताया है பல ஆண்டுகள் கர்த்தரை தேடுகிறதிலே தன்னுடைய இருதயத்தை செலுத்துகிறார். तो कई साल आके परमेश्वर को ढूंढने में अपने हृदय को रखते हैं பவுல் தேடின பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். जब पौल आके परमेश्वर को ढूंढ रहा था तो यहोवा उसको दिखाई दिए எவ்வளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. और यहाँ पे भी दिखाई दिए देखिए கிட்டத்தட்ட முக்காவாசி புதிய ஏற்பாட்டை அவர் எழுதி இருக்கிறார். यहाँ पे देखेंगे तो पूरा नया नियम उन्होंने लिखा है இப்ப ஊசியாவும் கர்த்தரை தேடுகிறதுக்கு மனது இணங்கி இருந்தான். अब ओसिया राजा भी आके वो परमेश्वर को ढूंढने में था தேடின போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டார். और जब जब वो प्रार्थना करता है परमेश्वर उसको दिखे இது மூலமா அவனுக்கு என்ன கிடைத்தது? अब इसके द्वारा उसको क्या मिला முதல்ல எப்படிப்பட்ட ஒரு வெற்றி, என்ன காரியம் வாய்த்தது என்று சொன்னால் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். तो यहाँ पे सबसे पहले उसको क्या जीत मिला என்ன காரியங்களை வாய்க்க செய்கிறார் ஆண்டவர்? तो देखिए क्या दिखाता है करके यहाँ அவன் पे புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். और यहाँ पे आप कुछ नामों को आप देख रहे हैं उसको गिरा कर वहाँ पे एक नगर आके बनाया करके हम देखते हैं முதல்ல அவன் என்ன பண்றான்னா, அவன் எதிரிகள் கட்டு வைத்திருந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் போய் இடிச்சு அவனுடைய பட்டணங்களை அங்க கட்டுகிறான். सबसे पहले वो क्या करता है कि जो आके यहाँ पे दुश्मनों ने क्या दीवार बनाया था उसे तोड़ के अपना एक नगर बनाता है பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடையதாக்கி இருக்கிறார். अभी देखिए हम लोग आके उद्धार पाए हैं परमेश्वर ने हमारे लिए कई आशीषें रखे हैं ஆசீர்வாதம் நம்முடையது, வெற்றி நம்முடையதா இருக்கிறது. अभी आशीष हमारे लिए है जीत हमारे लिए है ஆனா இதெல்லாம் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और ये सब को हमें अनुभव करने वाला होना चाहिए யோசுவா கர்த்தர் சொல்றாரு, எரிகோவையும் அதனுடைய
ராஜாவும் அவருடைய யுத்த வீரரையும் உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்தேன். अब यहाँ पे आके यरीगो को और यरीगो के जो भी वीर है उन सबको तेरे हाथ में देता அவன் हूँ சொல்றான், करके இப்ப நீ कहते हैं। எழுந்து அதை போய் சுதந்தரித்துக் கொள். और अभी तुम आके उसका अनुभव उठा लो करके। பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க. देखिए परमेश्वर हमारे साथ है அவர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார், और वो हमको आशीष करते हैं, அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார், हमको अधिकार दिए हैं அவர் நமக்கு துணை நிற்கிறார். और वो हमारे साथ भी है। இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் எழுந்து புறப்பட வேண்டும். और अभी हम लोग क्या करना चाहिए? हमें उठ के अभी रवाना होना है। கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்றார் உசியாவுக்கு. अब यहाँ पे ओसिया को आके परमेश्वर उसके कामों को सफल करते हैं, தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார். उसको अच्छा ज्ञान देते हैं, उसको जीत देते हैं। இவர் அப்படியே உட்கார்ந்துடல, கர்த்தர் எனக்கு வந்து காரியங்கள்லாம் வாய்க்க செய்யறாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன்னு உட்காரல. अब ये लोग ही बस ऐसे ही नहीं बैठे हैं कि परमेश्वर मेरे काम को सफल करेगा, बट के उनको जाते हैं। 6ஆம் வசனமே சொல்லுது, அவன் புறப்பட்டு போய், अब 6वीं वचन से आके वो जाता है। वो கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் நினைச்சா நம்ம காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். अभी परमेश्वर मेरे साथ है बोल के आप अपने काम करने वालों में से होना கர்த்தர் चाहिए। நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்யறேன்னு சொல்லி இருக்கும்பொழுது நாம அதுக்காக அந்த காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக நம்ம சில காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். अभी परमेश्वर ने कह दिया है तेरे कामों को मैं सफल करूंगा, पर उसको शुरू करने के लिए आपको काम करना है। கர்த்தர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்? போய் ஊழியங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும் நம்மளால. अगर परमेश्वर मेरे साथ है तो परमेश्वर की सेवकाई को मैं अच्छी तरह से कर सकता हूँ। நாம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டாச்சுங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றாச்சு, செத்தா பரலோகம் போவாங்க, இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்பி வாழ்ந்துட்டு போறேன் நான் அப்படின்றோம். अभी हम लोग क्या सोचते हैं? हमने उद्धार पा लिया है, बपतिस्मा ले लिया है, पवित्र आत्मा का अभिषेक ले लिया है, रहने तक जी के मर के फिर स्वर्ग चले जाना है। இல்ல, அதுக்காக நம்மள கடவுள் அழைக்கவில்லை. हम लोग को परमेश्वर ने उस चीज के लिए नहीं बुलाया है। எபேசியர் 2:10 சொல்லுகிறார், நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளை முன்னதாக அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். एफिसियन के किताब 2:10 में कहते हैं हम लोग अच्छे काम करने के लिए आके हमें बुलाए गए हैं। We are the handiwork of God. और हम लोग आके परमेश्वर के हाथ से बनाए हुए एक काम है। Why we have been saved? क्यों आके उन्होंने हमें बचाया है? To do good work for him. क्योंकि उनके लिए अच्छा काम करने In के the लिए। mighty name of Jesus we have to do so many good things. यीशु मसीह के नाम से हम आकर बहुत सारे अच्छे अच्छे काम करने When we हैं। are about to do good things, God is supporting us, God is helping us. जब आकर हम अच्छे अच्छे काम करते हैं तो परमेश्वर हमें साथ रह के मदद करेगा। And God be with us and give us victory over victory over victory. जब परमेश्वर हमारे साथ है तो वो जीत के ऊपर जीत के ऊपर जीत के ऊपर देता है। அவர் எல்லா காரியத்திலும் வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். वो सारे काम में जीत देने वाला होता அவர் है। நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। பாருங்க, நம்ம வந்து ஒரு லட்சியத்தை வச்சுட்டு நம்ம அங்க அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிற பொழுது அது சாதாரணமா நடக்கிறது கிடையாது. अभी आके हमने अपने जीवन में एक लक्ष्य रखा है और वो लक्ष्य को पाना है करके एक साधारण सी बात नहीं है। ஏன் நடக்கிறது இல்ல? நமக்கு ஒரு பொதுவான எதிரி ஒருவன் இருக்கிறான். क्योंकि वहां पे हम लोग के लिए एक शत्रु खड़ा है, அவனுடைய பேர் பிசாசு. उसका नाम सातान है। அவன் சில தடைகளை கொண்டு வருகிறான், और वो कुछ रुकावटें लेके आता है நமக்கு முன்னாடி அலங்கங்களை கட்டுகிறான், और हमारे आगे दीवार खड़ा करता சில है செட்டில்மெண்ட்களை போடுகிறான், और कुछ Compound. सेटलमेंट डालता है, காம்பவுண்ட் போடுறான், சுவர் எழுப்புறான் பாருங்க. कुछ दीवारें खड़ा करता है। எரிகோ பிடிக்கணும்னு சொல்லி யுத்த வீரன் ராஜாவெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா அங்க ஒரு பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்கான். देखिए वहां पे आके एक बड़ा सा दीवार आकर वहां पे खड़ा இந்த करते हैं। மதில் சுவர் இடிஞ்சாதான் அவங்க உள்ள போய் அதை வெற்றி பெற முடியும், அதை சுதந்திரிக்க முடியும். अब वो दीवार टूटने से ही वो लोग अंदर जाके वहां पे जीत पा सकते हैं। ஆண்டவர் ஏற்கனவே யோசுவாவின் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. अब पहले से यहोवा ने एरिगो को तेरे हाथ पे दे दिया बोलते இப்ப இந்த हैं। எரிகோ மதில் சுவர் எப்படி இடிந்து விழ போகிறது? अब एरिगो का दीवार कैसे टूटेगा? கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். अभी परमेश्वर कहते हैं मैं तुझे एक मेथड बोलता हूँ। முதல்ல எழுந்துரு, புறப்படு, போய் எரிகோவை அந்த மதில 6 முறை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்தி வா. अब मैं तुझे कहता हूँ उठ और वहां पे जा और 6 बार आके उसको घूम के आ। 7வது நாள் 7 முறை சுத்தி வர வேண்டும். और जब 7वीं दिन है 7 बार घूमना। 7வது முறை சுத்தும் போது ஆர்ப்பரிக்கணும். और जब 7वीं बार आप आकर घूमते हैं तो आप परमेश्वर की आराधना करना है। துதிக்கும் போது மதில்கள் இடிந்து விழும். जब आप परमेश्वर की स्तुति करोगे वो दीवार टूटेगा அப்பொழுது நீ எரிகோவை பிடித்துக் கொள்ளலாம்ன்ற. और तुम जाके तब वो एरिगो को ले लेना। கர்த்தர் நிறைய ஐடியாஸ்ல நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். अब परमेश्वर आके हमको कई योजना देने वालों में से होते हैं। ஒருவேளை நீங்க
படிப்பு காரியம் வாய்க்கலையே நினைச்சிட்டு இருக்கலாம். अभी आप सोचते होंगे पढ़ाई के बारे में दिल में, கர்த்தரை தேடுவதற்கு உங்களோட மனதை செலுத்துங்கள். जब आप परमेश्वर को देख ढूंढ कर अपने मन की बातें बोलिए, கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள், परमेश्वर को आप आराधना कीजिए, வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிங்கள், वचन को पढ़िए, आप लोग ஜெபிக்க ஆரம்பிங்கள், प्रार्थना कीजिए, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்கள், परमेश्वर को देखिए, आप लोग கர்த்தர்ட்ட உதவியை கேளுங்கள். परमेश्वर से आप मदद मांगिए। அப்படி கேட்கும்போது அவர் சில ஐடியாஸை தருவார். அவரு जब आप परमेश्वर से मदद के मांगेंगे तो परमेश्वर आपको कई योजनाएं आपके दिमाग में ஒருவேளை இந்த डालेंगे। காரியம் வாய்க்கவில்லை, வேலை வாய்க்கவில்லை என்று நீங்கள் அங்காளைத்துக் கொண்டிருக்கலாம். आप लोग सोचते होंगे ये काम अच्छा नहीं है, ये काम नहीं हो रहा है, ஐயோ என்னோட நிலைமை இதே மாதிரி இருந்துருமோ, எதிர்காலமே இல்லாம போயிடுமோன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். आप लोग डर रहे होंगे कि मेरा सिचुएशन ऐसा ही रहेगा या मेरा जिंदगी ऐसी रहेगा। வேலையில சில அவமானங்கள் உங்களுக்கு நேரிட்டு இருக்கலாம். काम की जगह पे कई मुसीबतों का सामना करना पड़ा होगा, வேலை காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். और जो काम है वो सफल नहीं हुआ होगा, வீசா கிடைக்காம நீங்க அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கலாம். आपको अब तक वीसा नहीं मिला होगा, மனதிலே புழுங்கி கொண்டு இருக்கலாம். मन में ही बहुत दुख उठाते होंगे। கர்த்தர் எப்பொழுது எனக்கு காரியத்தை வாய்க்க செய்வார், परमेश्वर कब मेरा काम करेगा, எப்பொழுது எனக்கு இதுல ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். कब मुझे परमेश्वर एक बड़ा सा जीत देगा। நான் சொல்ற கர்த்தரை தேடுங்க முழு மனதோடு. मैं कहता हूँ आप परमेश्वर को ढूंढिए, सब அவரோடு सफल கூட होगा। நேரத்தை செலவு பண்ணுங்கள். परमेश्वर के साथ अपना समय बिताइए, அப்பொழுது கர்த்தர் புதிய புதிய யோசனைகளை ஐடியாக்களை தருவார். अब परमेश्वर आपको नई नई योजनाएं देंगे। பாருங்க, புறப்பட்டு போய் எதிரிகளுடைய அலங்கத்தை இடிக்கிறான். तो देखिए वो वहां पे जाकर शत्रु के दीवारों को तोड़ता है। நாம் கூட பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த அலங்கங்களை, காம்பவுண்ட் வால்ஸ் எல்லாம் இடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். हम लोग यहाँ के यीशु मसीह के नाम से हमारे विरोध जो दीवार है उसको तोड़ने वालों में से होनी चाहिए, அப்படி கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். और वैसा परमेश्वर हमें मदद करेगा, அப்படி உதவி செய்து நமக்கு வெற்றியின் மேல வெற்றியை தருகிறவராய் அவர் இருக்கிறார். और परमेश्वर हमें जीत के ऊपर जीत देगा। ஆங்கில வேதாகமத்தில் இதை வாசிக்கிறேன். अभी मैं इंग्लिश में पढ़ता हूँ। He ventured out and fought the Philistines, breaking into the fortress cities of Gath, Jabne and Ashdod. अब वहां पे आके परमेश्वर वो हम देखते हो दीवार को तोड़ने के बारे में, He also built settlements around Ashdod and other Philistine areas. और सारी जगह पे आके और भी दीवारें होते हैं। ஏரியா பெலிஸ்தியர் ஏரியா. तो यहाँ पे फिलिस्तीन का वो जगह होता है, ஆனா இவன் போய் பிரேக் பண்றான். அத लेकिन वो उसको जाके तोड़ता है, பெரிய கோட்டை வாசல்ல இடிக்கிறான். போய் बड़ा सा दीवार को तोड़ता है, அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு செல்லுகிறான். और उनके विरोध वो जाता है, அங்க போய் இவனுடைய செட்டில்மெண்ட் எல்லாம் கட்டுறாங்க. और वहां पे जाके वो अपने दीवार को बांधता है। 7ஆம் வசனம் சொல்றது, God helped him in his wars with the Philistines and Arabs and Gur-Bahal और यहाँ and Meunites. यहाँ पे 7वीं वचन में कहता है कि वो आके परमेश्वर ने उसको मदद किया, And also says Uzziah became famous, his reputation extending all the way to Egypt. और वहां पे उजाया आके इजिप्ट तक उसका नाम फैलता गया, 8ஆம் வசனம் சொல்றது, he became quite powerful. और बहुत ही वो सामर्थ्य बना। நான் சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப பிரதானமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, you will become famous and powerful. आज आकर आप बैठे वालों में से मैं आपको बोलता हूँ, परमेश्वर आपको आके बहुत ही आपके नाम को बढ़ाएगा, You become famous आपके नाम को बढ़ाएगा वो, and you will become powerful. और सामर्थ्य से आप भर जाओगे। The Bible says he become quite powerful. और वहाँ वचन कहता है कि बहुत ही सामर्थ्य हो गया। எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. तो देखिए कितना सामर्थ्य है। எதிரிகள் ஏரியாலே போய் அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இவனுடைய செட்டில்மெண்ட் எல்லாம் கட்டுறான். वहाँ पे आके वो शत्रु के जगह पे जाके ही वो अपने दीवार को बनाता है। அவன் ஜெயிக்கிறதுக்கு தேவன் துணையாய் நிற்கிறார். यहाँ पे वो जीतने के लिए परमेश्वर उसके साथ खड़े हैं। நான் சொல்ற வாழ்க்கையில நீங்கள் பல இடங்களிலே பல பகுதிகளிலே ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். मैं कहता हूँ कि आप कई जगह पे जीतने के लिए परमेश्वर आपके साथ है। உற்சாகம் கொள்ளுங்கள், आप लोग आके एकदम अच्छे से उत्साह से रहिए, பயப்படாதிருங்கள். डरिए मत आप। வேதம் சொல்றது அவன் மிகவும் பலம் கொண்டான், वचन कहता है कि बहुत ही सामर्थ्य बना, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போனான். और बहुत ही बल उसका ज्यादा होता गया। கர்த்தரை தேடுறதுல எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருக்குது. देखिए जब परमेश्वर को ढूंढेंगे तो कितना महत्व है। காரியங்கள் வாய்க்குது, தைரியம் உள்ள வருது, आपके काम पूरा सफल होता है, एक नया धैर्य अंदर आता है, பயம் வெளியே போகுது, डर बाहर जाता है, வெல்வதற்கு கர்த்தர் துணை நிற்கிறார். परमेश्वर हमारे साथ खड़े हैं। அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டே போவோம், பவர்ஃபுல் ஆயிட்டே போயிட்டே இருப்போம். और वो अकेले नहीं है, बहुत ही सामर्थ्य के ऊपर बनता गया। நாம கூட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் அடிபட்டு அலசடிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். देखिए हम लोग भी हमारे जीवन में कई परेशानियों का सामना करते हैं, கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன், लेकिन परमेश्वर कहते हैं मैं तेरे साथ நீ हूँ, பயப்படாத, கலங்காத, आप डरो मत, रोना मत, நான் உனக்கு துணை நிக்கிறேன், मैं तेरे साथ खड़ा हूँ। சும்மா இருக்காத, அது மேல வெற்றியை எடு.
आप चुपचाप से मत रहना, बल्कि जीत को अपने हाथ पे लो। வாழ்க்கை பிரச்சனைகள் மேல நீ வெற்றி எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். अपने जीवन की मुश्किलों में जीत पाने के लिए चाहते அந்த हैं। வெற்றி எடுப்பதற்கு நான் துணை நிற்கிறேன். उस जीवन में जीत लेने के लिए परमेश्वर आपके साथ है। நான் உதவி செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். परमेश्वर आपको मदद करेगा करके कहते हैं। God helped him. गॉड परमेश्वर ने आके उनको मदद किया। அதோட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. मैं कहता हूँ परमेश्वर आपको मदद அந்த करेगा। படிப்பில மேல வருவருக்கு கர்த்தர் உதவி செய்வார். उस पढ़ाई में ऊपर आने के लिए परमेश्वर मदद வேலையில करेगा। மேல வருவருக்கு கர்த்தர் உதவி செய்வார். काम में ऊपर आने के लिए मदद करेगा। அந்த பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் इस உங்களுக்கு. पाप को जीतने के लिए परमेश्वर आपको मदद அந்த करेगा। வியாதியில நீங்கள் அந்த ஜெயித்து மேல வருவருக்கு கர்த்தர் உதவி செய்வார். इस रोग को जीतने के लिए परमेश्वर आपको मदद करेगा। அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும்படி அவருக்கு உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமா. कई रिश्ते आपको मिलना है बोल के परमेश्वर आपको मदद திருமண करेगा। வாழ்க்கையில வெற்றி எடுப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். शादी के जीवन में जीत पाने के लिए आपको परमेश्वर मदद करेंगे। கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு. परमेश्वर आपको मदद करेगा। அசல நான் உனக்கு துணை நிற்கிறேன். वो कहते हैं कि मैं तुम्हारे साथ खड़ा हूँ। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் உடன்படிக்கையின் மக்கள். अब इसराइल के जनता लोग अकेले वो लोग आके एक श्रेष्ठ है। 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவங்க எல்லாம் உடன்படிக்கையின் மக்கள். पहले सामुएल के किताब 17 अध्याय में देखते हैं தேவன் என்ன உடன்படிக்கப்படுகிறார், நான் உன்னோட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். वहाँ पे वो लोग आके उनके साथ क्या वाचा बांधते हैं कि मैं तेरे साथ तुझे कभी भी नहीं छोड़ूंगा। பயப்படாதே, கலங்காதே, திகையாதே அப்படிங்கிறாரு. परमेश्वर कहते हैं तू डरना नहीं, रोना मत। உடன்படிக்கையின் ஷரத்து என்ன, நீ கால் மிதிக்கும் இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன். अब ये वाचा कैसे बांधा है, तू जो जगह पे कदम रहता है वो जगह पूरा मैं तुझे இந்த दूंगा। மாதிரி உடன்படிக்கையின் மக்கள் அவங்க. तो ऐसा एक वाचा बांधे गए जनता है वो கர்த்தர் लोग। அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னோட்டு விலக மாட்டேன்னு சொல்றாரு. अब परमेश्वर कहते हैं मैं तेरे साथ हूँ करके कहते போற हैं இடத்துல பெரிய வெற்றியை தரேன் நான் உனக்கு. तू जहाँ भी जाएगा वहाँ पे जीत दूंगा। இந்த மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துல. अब ऐसे इजराइल के लोग कैसे माने डर के एक जगह बैठे हैं, சவுல் ராஜா பயந்து போய் உட்கார்ந்து கிடக்குறான். और राजा साउल भी आके यहाँ पे डर के बैठा என்ன हुआ है। காரணம் என்று சொன்னால், क्या कारण है, பெலிஸ்தர் இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். क्योंकि पलिस्तियन लोग आके इनके विरोध आके युद्ध करने आते हैं। 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. पहला सामुएल चैप्टर 17 वर्स 4 से அப்பொழுது पढ़ूंगा। காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். तो यहाँ पे आके पलिस्तियन के छवनी में से गोलियत नामक एक वीर निकला, அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமாம். और उसका लंबाई 6 हाथ का था। அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறம் 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். और उसके सिर पे आके पीतल का एक टोपा था, और वो 5000 शोकेल के पीतल का था। அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். और उसके पाँव में आके पीतल का कवच था। அவனுடைய ஈட்டி தாங்க நெசவுக்காரன் படைமரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும் பரிசை பிடிக்கிறவனுக்கு முன்பாக நடப்பான். और यहाँ पे आके उसका छाती का जो कवच था वो भी आके पीतल का था। அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அனுமதித்து நிற்கிறது என்ன? நான் பலிஸ்தன் அல்லவா, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். और वहाँ पे वो खड़े आके इस्राएल जनता को आके युद्ध के लिए वहाँ पे उसको ललकारा था। பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி வந்து சொல்லிட்டே இருக்காங்க. तो ये देखेंगे तो हर रोज आकर वो ये 17 अध्याय में हम देखते हैं बोलता ஒண்டி கொண்டி வா, वो कहता है कि एक का एक आ जाओ, யாரோ ஒருத்தவா அப்படின்றான். कोई एक आओ बोलते हैं। ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இங்க. यहाँ पे 1000 लोग हैं, அதிசயம் என்னன்னா ஒரு ஆள் கூட எழுந்து வரவே இல்லை. लेकिन इसमें आश्चर्य की बात क्या है, एक लोग भी नहीं आया। கர்த்தர் வந்து அவன காரியங்களை உசியாக்க வாய்க்க பண்ண போது அவன் புறப்பட்டு போனான் இல்லையா? वहाँ पे आके ओसिया में आके परमेश्वर ने जब उनका काम को सफल किया तो वो लोग निकल के गए, இவனு ஒரு ஆள் கூட புறப்படவே இல்லை. लेकिन एक लोग भी यहाँ पे निकल के नहीं गए। ஒரு ஆள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாவே போதும், கர்த்தர் பெரிய வெற்றியை கொடுத்திருப்பாரு. मैं कहता हूँ अगर कोई एक आदमी एक कदम रखा होता परमेश्वर बड़ा जीत दिया होता। ஆனா எல்லாம் என்ன பார்த்தாங்க, ஐயோ அந்த ஈட்டி பாருங்க, அந்த அழகு 600 சேக்கல் நிறை வெள்ளை வெண்கலமா இருக்குது. लेकिन यहाँ पे सब लोग क्या सोचने लगे, 6 फीट का है और यहाँ पे सब कुछ पीतल का पहना हुआ है। கவசம் எவ்வளவு பெருசு பாரு, 5000 சேக்கல் வெள்ளி. तो यहाँ पे 5000 का जो पीतल का उसका मुकुट है, என்ன ஆயிட்டு பாரு, 6 முழம் 1 ஜான் இருக்கிறான். ये देखिए कितना लंबा है, 6 फीट का है। இத்தையா பார்த்து நின்றாங்களே தவிர கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பார்க்கவே இல்லை. वो लोग सिर्फ इसी को देख रहे थे, लेकिन परमेश्वर कितना बड़ा है उसको नहीं देख रहे थे। வேதம் சொல்லுகிறது, உங்களில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். वचन कहता है कि दुनिया से भी ज्यादा आपके अंदर जो परमेश्वर है वो बड़ा है। வானம் எனது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்றார். और यहाँ पे स्वर्ग आके उनका सिंहासन है। और அந்த உசியா ராஜா அரசாண்ட வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க அவர்
சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார் பரலோகத்துல, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைஞ்சிருக்கு. எவ்வளவு பெரியவர் பாருங்க அவரு. देखिए जब ओसिया के राज्य में आके वहां पे आके यीशु मसीह आके सिंहासन में बैठे थे और उनके कपड़े आके जमीन पे है, அவ்வளவு பெரிய ஆண்டவர் கூட இருக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு ஆள் கூட தைரியமே இல்ல, பயந்து போய் இருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல இவங்களால. देखिए इतना बड़ा परमेश्वर उनके साथ है लेकिन उनको बिल्कुल भी धैर्य नहीं था और एक कदम उठा के नहीं रख रहे. காரணம் என்ன? क्या कारण है? 11ஆம் வசனம் சொல்லுது, यहाँ पे 11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். तो यहाँ पे आके 11वीं वचन में देखते हैं उस पर पलिश्ती के इन बातों को सुनकर साउल के बहुत इस्राएल के मन कच्चा हो गया. நமக்கு கூட பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது பயம், கலக்கம், மிகவும் பயம் உண்டாகிறது. हम लोग भी कई समय में कुछ बातें सुनकर बहुत डर जाते हैं. டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு. अब डॉक्टर कहता है आपको ये बीमारी है. உடனே கலக்கம், பயம் ரொம்ப அதிகமா வருது. अब तुरंत हम लोग क्या करते हैं, बहुत डर जाते हैं. ஏன்னா கர்த்தர் எவ்வளவு பெரியவர் நம்ம கூட இருக்கிறான்னு பார்க்காம வியாதி எவ்வளவு பெருசு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். क्योंकि आके परमेश्वर कितना बड़ा है करके हम नहीं देखते, बल्कि बीमारी कितनी बड़ी है हम देखते சிலருக்கு हैं. அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். कुछ लोग आके अपने जीवन की परेशानियों को ही देखते हैं. அந்த பிரச்சனையை எளிதாக தீர்க்கக்கூடிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார்ன்றத பார்க்கறதே கிடையாது. वो लोग नहीं देखते हैं कि उस परिस्थिति को आसानी से खत्म कर सकते हैं, परमेश्वर उनके साथ है. நம்மோடு கூட இருக்கிறவர் யாரு? हमारे साथ कौन है? அவர் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவர். वो आके इस लाल समुद्र को दो भाग में வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர். और आसमान से मन्ना को भेजा है. கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவர். और पहाड़ से आके पानी को எண்ணெயும் மாவையும் அற்புத விதமாய் பெருக செய்தவர். और तेल और आटा को आके बढ़ाए थे. கொஞ்சத்தை வச்சு நிறைய பேரை போஷிக்கிறவர். थोड़ा सा रख के ज्यादा लोगों को आके खिलाते हैं. சிறுமைப்பட்டவனை எடுத்து பலுகி பெருக செய்கிறவர். छोटे से रहने वाले को ऊपर उठा के रखते हैं. அவர் என்ன சொல்றீங்க? எல்லாமே அவர் செய்யறது எல்லாமே அற்புதம் தாங்க. तो परमेश्वर करने वाला सारा अद्भुत काम ही है. அப்படிப்பட்ட அற்புத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ऐसा एक अद्भुत परमेश्वर आप लोग के அவர் साथ சொல்றார், है. நான் உங்க கூட இருக்கிறேன். वो कहते हैं मैं तेरे நீ साथ हूँ. ஜெயிக்கிறதுக்கு உனக்கு நான் துணை நிக்கிறேன். तू जीत पाने के लिए मैं तेरे साथ ஆனா खड़ा हूँ. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட ஏஞ்சி போல பயந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. लेकिन ये लोग देखिए सब लोग डर के बैठे हैं. அந்த சமயத்துல இளைஞனா இருக்கிற தாவீது வராங்க. अब उस समय पे एक यंग दावीद आता है. தாவீது சொல்றான், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேனம் இல்லாத பெலிஸ்தீன் எம்மாத்திரம். तो यहाँ पे जीवित परमेश्वर को आके सामने ये पेलिस्ट कहाँ खड़ा है करके இஸ்ரவேலின் சேனையும் சவுலும் கோலியாத்தை ரொம்ப பெருசா பார்த்தாங்க, கர்த்தரை சின்னூண்டு பார்த்தாங்க. அப்படி इजराइल के सेना लोग आके परमेश्वर को छोटा से देख रहे थे. ஆனா தாவீது எப்படி பாக்குறான்? அவ்வளவு உயரமா இருக்கிற பெலிஸ்தீனை குட்டியா பாக்குறான், தேவனை பெருசா பாக்குறான். यहाँ पे दावीद क्या देखता है, गोलियत को बड़ा से छोटा सा देखता है, परमेश्वर को बड़ा सा देखता है. தேவ பிரசன்னத்தினால் நாம் நரம்பும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் அப்படிதான் தெரியும், ரொம்ப சின்னதா. जब आके आप परमेश्वर की उपस्थिति से भरे रहते हैं இது ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம்னு சொல்லிடுவோம் நம்ம. और यहाँ पे अच्छे से जीत सकते हैं करके कहते हैं. தாவீதுக்கு இவன் எம்மாத்திரம். अब दावीद कहता है ये कैसा है करके. அது மட்டும் இல்ல, இவனால யாரும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை அப்படின்றாரு. अब इसके लिए आपको कुछ डरने की जरूरत नहीं है. இவனை பார்த்து யாருமே பயப்படாதீங்க அப்படின்றாரு. इसको देख के कोई भी मत डरना बोलते हैं. 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे वर्स 32 मैं पढ़ूंगा. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனோட இருதயம் கலங்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறான். यहाँ पे दाऊद ने साउल से कहा किसी मनुष्य का मन उसके कारण कच्चा ना हो. முடி அடியானாக நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன்றான். मैं जाकर उस पलिश्तित से लड़ूंगा. என்ன தைரியம் பாருங்க, எவ்வளவு தைரியம். देखिए कितना धैर्य है दाऊद को. நாம கூட பயப்படாம இருக்க வேண்டும். हम लोग भी बिना डरे रहना है. வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை வேண்டாலும் சந்தித்து கொண்டு இருக்கலாம் நீங்க. भले जिंदगी में कोई भी परेशानी आए, கர்த்தர் சொல்றாரு பயப்படாத, परमेश्वर कहता है डरो நான் मत, உன்னோட கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன். तू जीतने के लिए मैं तेरे साथ खड़ा हूँ. ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ அவனை ஜெயிப்ப அப்படிங்கிற. एक ही मनुष्य को खत्म करने की तरह तू जीत पाएगा. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत है. பயம் வந்ததுன்னா இன்னொன்னு நான் திங்க் பண்ணி பாரு அப்படிங்கிறாரு. तो यहाँ पे वापस नहीं आने की तरह ஒருவேளை உனக்கு நீ பயந்தனியா இதெல்லாம் யோசிச்சு பாரு, திங்க் பண்ணி பாரு அப்படிங்கிற. ये सब आके डरे बिना सोच के देख करके कहते பயம் हैं. வரும்போது நாம எதை திங்க் பண்ணணும்? वो क्या बाकी सोच के देखता है. உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். Deuteronomy chapter 7 देखेंगे, 16 இருந்து வாசிக்கிறேன். 16 verses. वर्स 16 से पढ़ेंगे. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக அவர்கள் தேவர்களை நீ சேவிக்காமல் இருப்பாக, அது உனக்கு கண்ணியாய் இருக்கும். तो यहाँ पे हम इस 16 वचन में हम देखते हैं, அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்துவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால். 7:17 में हम देख रहे हैं यहाँ पे.
அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், तो वो आके उसके मन उसके डरने के कुछ तेरे परमेश्वर यहोवा का फौरन से और मिस्र से किया करके देखते हैं। தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கு எகிப்தியர் யாவருக்கும் செய்ததை நினைத்து பார்க்க, நன்றாய் நினைத்து, तो परमेश्वर ने आके इजिप्ट में उनके लोगों को क्या क्या किया है करके सोचने के बारे में बताते हैं। கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து, जो बड़े बड़े परीक्षा के काम में तूने अपने आंखों से देखा है परमेश्वर के कामों को, என்னத்தை நினைச்சு பார்க்கணும்? அது ஜனம் பெருத்த ஜாதின்னு நினைக்க, என்னிலும் ஜனம் பெருத்த ஜாதின்னு நினைக்க கூடாது. கர்த்தருடைய புயத்தையும் ஓங்கிய புயத்தையும் பலத்த கையை நினைச்சு பார்க்கணும். यहाँ पे आके हम नहीं देखना है वो हमसे कितना बड़ा है, बल्कि आके परमेश्वर के हाथ को देखना है। அப்புறம் சொல்ற, நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். तो यहाँ पे देखते तू देख के डरने वाले सारी जाति को परमेश्वर वैसा ही करेगा। சொல்ற, பார்வோனையும் அவனுடைய சேனையும் சிவந்த சமுத்திரத்துல நான் அவிழ்த்து போட்டேன். तो वहां पे फारोन और उनकी सेनाओं को आके लाल समुद्र में उनको डाला நீ था। எந்த பிரச்சனையாவது பார்த்து பயந்தினியா, அதுக்கும் நான் அந்த மாதிரி தான் செய்வேன். अगर किसी परिस्थितियों को आप देख के डरते हैं तो उसको भी मैं वैसा ही करूंगा। அன்னைக்கு கண்ட எகிப்தியனை அவங்க திரும்ப காணவே இல்லை. और तब देखा वाला इजिप्ट को उन्होंने दोबारा देखा ही नहीं था। இன்னைக்கும் அந்த பிரச்சனை உன்னை விட்டு போகும். और आज ही ये परेशानी तेरे से छोड़ के வெகு जाएगा சீக்கிரத்துல அந்த பிரச்சனை நீங்கும். और जल्दी ही ये परेशानी जाएगा। அது மேல ஒரு பெரிய வெற்றி உண்டாகும். उसके ऊपर एक बड़ा सा जीत मिलेगा। பயப்படாத அப்படிங்கிறாரு. आपको डरना नहीं है करके बोल அவர் रहे हैं। பாருங்க, திரும்ப 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 நமக்கு கொடுக்கிற ஒரு ஒரு அட்வைஸ் என்னன்னா, பயப்படாம இரு, அவ்வளவுதான். अब बार बार देने वाला उपदेश क्या है कि डरो मत, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ। அவங்களெல்லாம் வெல்றதுக்கு, அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறாரு. उस परेशानी को जीतने के लिए मैं तेरे साथ खड़ा हूँ करके कहते हैं। நான் சொல்றேன், உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். मैं कहता हूँ परमेश्वर तेरे அவர் साथ है। உங்களுக்கு துணை நிற்கிறார். आप वो उनके साथ है உங்களை நீங்க ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். और परमेश्वर चाहते हैं कि आप जीत पाए। உசியாவுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்யற உசியா தேவனாய் இருக்கிறார். उसिया राजा को मदद किया वाला परमेश्वर आपको भी करेगा। இப்ப நம்ம தைரியமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. आप लोग आपके जीवन में बहुत ही धैर्य से रहना जरूरी है। அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தா கூட ஜெயிச்சிருப்பானுங்க. अगर इसराइल की जनता लोग एक कदम उठा के रखे होते तो जीत लिए होते, ஆனா அங்க தாவீது வர வேண்டியதா இருந்தது. लेकिन वहां पे दावीद को आना पड़ा। பாருங்க, ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தையும் 14 வசனத்தையும் வாசிக்கிறேன். ऐसाया का किताब चैप्टर 41 में हम देखेंगे, 13 पढ़ेंगे। உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். तो यहाँ पे कहते हैं, यहोवा कहता है कि तेरा दाहिना हाथ पकड़ के मैं तेरे साथ हूँ। கர்த்தர் சொல்றேன், நான் உன் வலது கையை பிடிச்சிட்டு இருக்கேன். मैं तेरा दाहिने हाथ पकड़ा हूँ, பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன். डर मत, मैं तेरे संग हूँ। இப்பதானே சொன்னார் 13 வசனத்துல. 14 வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे मैं 14 वचन पढ़ रहा हूँ, ऐसाया का किताब 41 யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார். यहाँ पे परमेश्वर कहते हैं कि तुम डरो मत, मैं तेरे साथ हूँ। இப்பதாங்க அந்த வசனத்தை மேல இருக்கிற வசனத்தை சொன்னாரு, திரும்பியும் சொல்றாரு. अब ये इस वचन को पहले बोलते अब दोबारा बोल रहे हैं, ஏன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். क्योंकि परमेश्वर को पता है कि हम हमारी जिंदगी की परेशानी को देखकर डरते இந்த हैं। பிரச்சனைகள்லாம் பார்த்து பயப்படாத, इस परिस्थितियों को देख के डरो ये मत, நான் உன் வலது கை பிடித்திருக்கிறேன், मैं तेरे दाहिने हाथ पकड़ा हूँ, உனக்கு துணை நிற்கிறேன். तेरे साथ मैं खड़ा हूँ। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் எனக்கு துணை நிற்கிறார்? कितने लोग विश्वास करते हैं कि परमेश्वर आपके साथ खड़ा है? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என் வலது கையை பிடிச்சுன்னு இருக்கிறார்? कितने लोग विश्वास करते हैं कि मेरे दाहिने हाथ को पकड़े हैं? Hallelujah. हालेलुया। The God who helped Uzziah is going to help you. जो परमेश्वर ने जो उसाया राजा को हेल्प किया, आपको भी मदद அவர் करेगा। உங்களும் உதவி செய்வார். आपको भी मदद करेगा। பிரச்சனை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வார். आपकी परिस्थितियों को जीतने के लिए आपको मदद அந்த करेगा। நோயை ஜெயிப்பதற்கு உதவி செய்வார். उस रोग को जीतने के लिए आपको मदद करेगा। வேலையில இருக்கிற பிரச்சனை ஜெயிப்பதற்கு உதவி செய்வார். काम में जो परिस्थिति है उसे मदद करेगा। திருமண உறவில் இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிக்க உதவி செய்வார். शादी के मामले को जीतने के लिए मदद करेगा। உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு அவர் உதவி செய்வாருங்க கண்டிப்பா. आपकी जिंदगी में जो भी मुश्किल है उसे जीतने के लिए परमेश्वर मदद நாம் என்ன करेगा। பண்ண வேண்டும்? பயப்படாமல் தைரியமா இருக்க வேண்டும். हम लोग क्या करना, डरना नहीं है, धैर्य से रहना है, விசுவாசத்தோட இருக்க வேண்டும். विश्वास के साथ रहना है। விசுவாசத்தோட இருக்கணும்னா தைரியமா இருக்கணும், அவ்வளவுதான். तो विश्वास के साथ रहने का मतलब है धैर्य से रहना है। எத்தனை பேர் தைரியமா இருக்க போறேன்றீங்க? பயப்படாதீங்க, आमीन, हालेलुया। தைரியமா இருங்க. धैर्य से रहिए आप लोग। நான் துணை நிக்கிறேன்னு சொல்லல, அவர் சொல்றாரு நான் உனக்கு துணை நிக்கிறேன். मैं आपके साथ खड़ा हूं करके नहीं बोल रहा हूं, परमेश्वर कहते हैं मैं तुम्हारे साथ खड़ा हूं। அவர் சொல்றாரு நான் உனக்கு துணை நிக்கிறேன். परमेश्वर कहते हैं मैं तेरे साथ हूं। அவர் யார் ஒரு நாளும் போய் உரையாத தேவன் वो சொல்றாரு. कभी भी झूठ नहीं बोलते हैं। அடுத்தடுத்த வசனத்துல 2 முறை சொல்லிட்டாரு. और उसी वचन में 2 बार बोल देते हैं।
அப்ப நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஜக்கரியா என்கிற பாஸ்டர் டீச்சர் அவர் வெல் ட்ரெயின் பண்றாரு உசியா ராஜாவை. நல்லா கவனமா கேக்குறாரு, எப்படி வந்து நடக்கிறது, நேர்மையா கர்த்தரை பின்பற்றுறது எப்படின்னா. जैसे कि मैंने आपको पहले ही बोलाया था, ओज़ैया राजा को जकरिया पास्टर आकर उसको ट्रेन करते हैं। இன்னைக்கு அதே மாதிரி நான் இங்க நின்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். बिल्कुल उसी तरह से आज मैं यहाँ पे खड़े होकर आपको बोलता हूँ, डरो मत, परमेश्वर आप लोग के साथ கர்த்தர் है। உங்களோட கூட இருக்கிறாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. परमेश्वर आपके साथ है करके मैं बोल रहा हूँ। நீங்க என்ன பண்ண போறீங்க? आप लोग क्या करने वाले हैं? கவனமா கேட்டு, பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? आप लोग क्या गौर से सुनकर परमेश्वर मेरे साथ है, मैं नहीं डरने वाला हूँ करके बोलने वाले हैं? பாருங்க, பல நேரங்கள் நமக்கு பயம் வருது. देखिए कई समय में हम लोग डरते हैं। எல்லாருக்கும் நடக்குது, நமக்கு நடக்கலன்னா உடனே ஒரு பயம் வருது, ஒருவேளை நடக்காமே போயிடுமோ. सबका जीवन में सफल होता है, हमें कुछ नहीं हो रहा है, ऐसे करके डरते हैं। எங்க பிரச்சனைன்னு தெரியலையே, हमें पता नहीं चलता है कहाँ पे परिस्थिति मुश्किल है, ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியலையே, क्यों काम आकर देर हो रहा है, இந்த ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டு நிக்குதுன்னு தெரியலையே. ये आशीर्वाद में क्यों रुकावट है। நான் சொல்ற காரியத்தை வாய்க்க பண்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். आमीन। मैं कहता हूँ कि परमेश्वर जो काम को सिद्ध करता है वो आपके साथ है। உங்களுக்கு வெற்றியை கொடுக்க தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். आपको जीत देने वाला परमेश्वर आपके साथ है। நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். நியாயாதிபதிகள் जजेस की किताब में हम देखेंगे, Judges chapter 6 चैप्टर 6 में पढ़ेंगे, 12 verse 12. चैप्टर 6 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். यहाँ पे उसको यहोवा के दूत ने दर्शन देकर कहा कि शूरवीर यहाँ पे यहोवा तेरे संग है। இங்க யாரை பார்த்து சொல்றாரு? கிதியோனை பார்த்து சொல்றாரு. यहाँ पे किसको देख के बोलते हैं? गिदियोन को देख के बोलते हैं। கிதியோன் வந்து ஒரு பென்யமீன் கோத்திரத்தான, அவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மீதியானருக்கு பயந்து அவர் வந்து போரடிச்சிட்டு இருக்கிறார். விளைச்சல் எல்லாம் வந்து ரகசியமா போரடிச்சிட்டு இருக்கிறார். तो यहाँ पे आके बेंजामिन जो है कि एक इसका गोत्र होता है, बेंजामिन का गोत्र होता है ये गिदियोन। அவருக்கு வந்து கர்த்தர் மேல ஒரு கோபம். अब वो परमेश्वर को देख के उसको एक गुस्सा रहता है। எங்க அப்பா தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க, கர்த்தர் இப்படி பண்ணார், கர்த்தர் அவ்வளவு அற்புதம் பண்ணாருன்னு சொன்னாரு. எங்க கர்த்தர் இருக்கிறாரு, எனக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. वो कहता है परमेश्वर से कि मेरे बाप दादा कहते थे कि परमेश्वर अच्छे अच्छे काम किया है, அதனால கர்த்தர் மேல அவருக்கு ஒரு பெரிய கோபம். इसीलिए उसको परमेश्वर के ऊपर एक बड़ा ही क्रोध था। நம்ம கூட சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலன்னா கர்த்தர் மேல ஒரே கோபம் வருது, சண்டை போட ஆரம்பிக்கணும். எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? हम लोग भी कभी कभी जीवन में कुछ काम सफल नहीं होता तो परमेश्वर से गुस्सा हो जाते हैं। இன்னும் நினைச்சுன்னு இருக்கீங்க என்ன? आप परमेश्वर क्या सोच के रखे करके पूछते இவனும் हैं। அந்த மாதிரி பாருங்க, ஒரு பெரிய விரக்தி, கோபம். अब गिदियोन भी कुछ ऐसा ही, परमेश्वर के पास बहुत गुस्सा था। ஆனா கடவுள் ரொம்ப இரக்கமுள்ள தேவன். लेकिन परमेश्वर बहुत ही दयालु है। இவன்ட்ட ஒரு தேவ தூதன் அனுப்பி, தம்பி நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு அனுப்புற தேவ தூதன். अब परमेश्वर आके दूत को दर्शन देकर कहता है मैं तेरे साथ ही हूँ। 12ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். तो यहाँ पे 12वीं वचन में हम देखते हैं यहोवा का दूत ने दर्शन देकर हे शूरवीर यहोवा तेरे संग है। இன்னைக்கும் நான் உங்களுக்கு அதான் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். और मैं कहता हूँ कि परमेश्वर आपके साथ है। இவனுக்கும் கர்த்தருடைய தூதன் வந்து தரிசனமாகி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார்னு சொல்றாரு. और यहाँ पे भी दूत आकर यहाँ पे दर्शन देकर कहता है परमेश्वर तेरे संग है। அதுக்கு அவன் தான் சொல்றான் பாருங்க, 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். तो यहाँ पे हम 13वीं वचन में देखते हैं कि परमेश्वर आके हमारे संग होता तो हम पर क्यों ये विपत्ति आती। நாங்க இவ்வளவு பிரச்சனை மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் வந்து உங்க கூட இருக்கிறாருன்னு ஒரு தூதன் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படணும் இல்லையா? तो यहाँ पे देखिए अगर इतने परिस्थितियों के बीच में परमेश्वर तुम्हारे साथ है तो बहुत खुश होना है। நான் ஒரு பிரச்சனை மத்தியில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. आप रख लीजिए मैं एक बुरे मुश्किल परिस्थिति में அந்த हूँ। பிரச்சனையின் மத்தியில வந்து தேவதூதன் வந்து எனக்கு தரிசனமாகி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ப்பான்னு சொன்னா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். अब आकर मेरे पास आके स्वर्गदूत बोलता है यहोवा तेरे संग है तो मुझे कितना खुशी होगी। உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருப்பீங்க? आप लोगों को खुशी होगा ना स्वर्गदूत आके बोलेगा तो? கை உயர்த்தி காட்டுங்க, எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருப்பீங்க? தேவதூதன் வந்து சொன்னா மகிழ்ச்சியா இருப்பீங்கல்ல? खुश होगा ना आपको? இவன் நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் எங்களை கை விட்டுட்டாருங்க. लेकिन ये क्या बोलता है कि यहोवा ने मुझे हाथ छोड़ दिया। கர்த்தர் சொல்றது அப்படியே ஆப்போசிட்டா சொல்றான். अब यहाँ पे परमेश्वर जो कहता है उसको ऑपोजिट में गिदियोन बोलता है। கர்த்தர் சொல்ற நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. परमेश्वर कहते हैं मैं तेरे साथ हूँ। இவன் சொல்ற கர்த்தர் எங்களை கை விட்டாரு. लेकिन ये कहता है यहोवा ने मुझे हाथ छोड़ दिया। நீ நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களா? क्या आज मैं बोलने वाला आप लोग सुन रहे हैं क्या? எத்தனை பேருக்கு கேக்குது? நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா நல்லா? कितने लोग को पास्टर बोलने वाला सुनाई दे रहा கை है? உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். हाथ उठा के बोलिए। கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார், உங்களுடனே கூட இருக்கிறார் கர்த்தர். मैं कहता हूँ परमेश्वर आप सबके साथ है।
இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? अभी आप क्या बोलोगे? கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்ன்றதை கேட்ட பிறகு நீங்களும் அதையா சொல்லணும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். अब आप सुनते ही परमेश्वर मेरे साथ है करके तो आपको बोलना है परमेश्वर मेरे साथ है. கர்த்தர் என்ன விட்டு விலகிறது இல்ல, கைவிடுறது இல்ல. परमेश्वर आके मुझे हाथ नहीं छोड़ता, मेरे से दूर भी नहीं जाता. அவர் என் வலது கையை பிடித்து இருக்கிறார். वो मेरे साथ ही है. நான் வெற்றி பெறத்துக்கு துணை நிற்கிறார். मैं जीत पाने के लिए मेरे साथ है. அவர் எனக்கு உதவி செய்றார். और वो मुझे मदद करता है. இப்படிதானே சொல்லணும். ऐसा ही आपको बोलना है. ஆனா அவன் சொன்னா கர்த்தர் கை விட்டாருங்க. लेकिन यहाँ पे ये क्या कहता है, यहोवा ने मुझे छोड़ दिया. நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் வந்துனே இருக்குது. अभी हमारे साथ काम करने वाले को प्रमोशन आता रहता है. அவன்லாம் அநியாயம் அட்டூழியம் பண்றவன். वो लोग बहुत अन्याय का काम करते हैं. நம்முடைய ஜூனியர்கள்லாம் விசா வந்து எல்லாம் வெளிநாட்டுக்கு போயினே இருக்காங்க. जूनियर लोग को विसा आ गया, बाहर देश जा रहे हैं. ஆனா நமக்கு பதவி ஒரு மறுக்கிறது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து வேலையை விட்டா தூக்கிடலாம் மாதிரி ஒரு லெட்டர் வருது. எப்படி இருக்கும் நமக்கு? लेकिन हम लोग को आके पोजीशन नहीं मिला, लेकिन काम छोड़ने का लेटर आता है. இதெல்லாம் நான் பலமுறை அனுபவிச்சிருக்கேன். ये सब मैंने बहुत बार आके मैंने भी सहा है. ஜூனியர்லாம் போறாங்க. जूनियर सब जाते हैं. நம்மளோட நாலேஜ் குறைவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு வருது. जब हमारा नॉलेज जिसको कम है वो हमसे ऊंचाई में जाता है. அந்த நேரத்துல சொல்லுவீங்களா, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். लेकिन आप उस समय बोले यहोवा मेरे साथ है. எனக்கு வெற்றியை கொடுக்க அவர் துணை நிற்கிறார். वो मुझे जीत देगा, मेरे साथ खड़ा है. அவர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். मेरे दाहिने हाथ को पकड़ा है वो. நான் வெற்றி மேல வெற்றி பெறுவேன். और मैं जीत के ऊपर जीत पाऊंगा. சொல்லணும் அந்த மாதிரி. आपको वैसा बोलना है. கர்த்தர் உன்னை இரக்கம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. क्योंकि परमेश्वर बहुत ही दयालु है. 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे 16 वचन पढ़ूंगा. கர்த்தர் கைவிட்டாருன்னு சொன்னான்ல, यहाँ पे यहोवा हाथ छोड़ा है करके बोला அதே है. ஆளை பார்த்து கர்த்தரே சொல்றாரு, அவனை நோக்கி போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலர் மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. लेकिन उसी अध्याय में परमेश्वर कहते हैं, तू तेरे पास जो बल है इस बल से तू जा, मैं तेरे साथ हूँ. அவர் சொல்ற பயப்படாதப்பா, तू डर मत कहता है, நான் உன்னை அனுப்புறேன். मैं तुझे भेजता हूँ. நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். तो इजराइल को मेघानियों को हाथ से छुड़ाएगा. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். मैं तेरे साथ हूँ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, अपनी इस शक्ति पर से जा, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். मैं तुझे आशीष करूंगा. இந்த படிப்பு போதும், ये पढ़ाई काफी है, இந்த வேலை போதும், ये काम काफी है, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். मैं तुझे आशीष இந்த करूंगा. சம்பளம் போதும், ये कमाई काफी है. இருக்கிற கொஞ்சத்தை வச்சு கர்த்தர் உன்னை பலுகி பெருக வைக்கிற தேவனா இருக்கிறார். आपके पास जो थोड़ा सा है उससे परमेश्वर आपको बढ़ाएंगे. சிறுமப்பட்டிருந்த தேசத்துல கர்த்தர் உன்னை பலுகும் பெருகும் பண்ணுவார். जिस देश में आप मुश्किल उठाए थे उस देश में आपका नाम को அப்படிப்பட்ட बढ़ाएंगे. தேவன் என்னோட கூட இருக்கிறார். ऐसा एक परमेश्वर मेरे साथ खड़ा है. கர்த்தர் என்ன அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने मुझे भेजा है. அதனால நான் நல்ல வெற்றி எடுப்பேன். इसीलिए मैं अच्छा जीत लूंगा. வெற்றி மேல வெற்றி என்ற வாழ்க்கையில வரும். जीत के ऊपर जीत लूंगा. கர்த்தரே சொல்றேன், உன்னை அனுப்புறேன், நான் தான் அனுப்புறேன், நீ போ. यहाँ पे परमेश्वर कहता है, मैं भेजता हूँ, तू जा, பெரிய வெற்றி கொடுக்குறேன். मैं तुझे बड़ा जीत दूंगा. அட்லீஸ்ட் இப்போவாது சந்தோஷம் வந்திருக்குன்னா இப்பயும் வரல. अब तो खुश हो जा करके बोलता है तो खुश नहीं होता है. இப்பயாவது கொஞ்சம் அறிவு வந்திருக்கணும், அப்பயும் அந்த அறிவு வரவே இல்லை. अब थोड़ा सा ज्ञान अभी भी नहीं आया उसे. அது கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. अब देखिए यहोवा क्या कहता है. அதற்கு அவன், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். तो यहाँ पे आके वो कहता है कि इजराइल के विरोध मैं இதோ जाड़ूंगा. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. यहाँ पे मेरा कुल मनासा में सबसे कंगाल என் है தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சீரியவன். और मेरे घर के घराने में सब कुछ छोटे हैं. சொல்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் வெற்றி கொடுப்பதற்கும் இதெல்லாம் ஒண்ணும் அவசியமே கிடையாதுங்க. எதுவுமே தேவையில்ல, கர்த்தரை நம்பினா போதும். आप लोग आके कुछ सोचने की जरूरत नहीं है, परमेश्वर को विश्वास करने से के लिए काफी है. சொல்றாங்க என் குடும்பம் ரொம்ப சோட்டாங்க. तो वो कहता है मेरा परिवार बहुत छोटा है. 15 वचन में, எங்க வீட்டுல யாருமே படிச்சதே கிடையாது. मेरे घर में कोई भी पढ़ाई नहीं किया है. எங்க வீட்டுல யாரும் இவ்வளவு பெரிய பதவி வகித்ததே கிடையாது. मेरे घर में कोई भी इससे इतना बड़ा पोजीशन में नहीं आया है. எங்க ஊர்லயே யாரும் டிகிரி படிச்சதே கிடையாது. मेरे गांव में कोई भी डिग्री नहीं पढ़ा है. எங்க எங்க ஸ்டேட்ல இருந்து யாரும் சென்னைக்கு வந்தது கிடையாது, சென்னையை பார்த்ததே கிடையாது. मेरे स्टेटस में कोई भी चेन्नई को देखा भी नहीं है. இருக்கட்டும், என்ன பத வச்சு ரெக்கார்ட் பண்ண போறீங்களா நீங்க? अब उसको रख के हम कोई रिकॉर्ड तो नहीं तोड़ने वाले. கர்த்தர் ஒரு நோக்கத்தோட உங்களை அனுப்பி இருக்கிறாருங்க. இங்க परमेश्वर ने एक उद्देश्य से आपको यहाँ बुलाया. உங்களுக்கு வெற்றியை தரேன்னு சொல்றாரு. आपको जरूर जीत देगा உங்களுக்கு परमेश्वर. துணை நிக்கிறேன்னு சொல்றாரு. परमेश्वर ने बोल दिया वो तेरे साथ உங்களுக்கு है. உதவி செய்யறேன்னு சொல்றாரு. परमेश्वर बोले आपको मदद இப்ப करेगा. நீங்க எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கணும். अभी आपको उठ के एक कदम आगे रखना है. அது என்ன ஸ்டெப்? வாயை திறந்து பேசணுங்க. நல்லா वो कदम क्या है? मुंह खोल के बात कीजिए. என்னன்னு பேசணும்? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. क्या बात करना है? परमेश्वर मेरे साथ है. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். महिमा का परमेश्वर मेरे साथ है.
கூட இருந்தவன அவ்வளவு பெரிய வெற்றி எடுத்திருக்காங்க. देखिए वहां पे आके इतना बड़ा जीत उन्होंने लिया இப்ப है। கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. अब परमेश्वर मेरे अंदर है। என் வாழ்க்கையில வெற்றியை தவிர வேற எதையும் அனுமதிக்க மாட்டேன். मेरे जिंदगी में आके जीत के अलावा कुछ भी नहीं है। நம்ம வந்து கர்த்தரை பார்த்து நான் ரொம்ப ஏழைங்க, எங்க அப்பாக்கு அவ்வளோலாம் பெரிய வேலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. हम My लोग father is a farmer. सोचते हैं मेरे पिता किसान है, कुछ बड़ा मेरे जीवन में नहीं मिलेगा। मैं एक गांव में एक किसान रहता था. அந்த மாதிரிங்க எங்க அப்பா. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி எங்க அப்பா. என்ன வருமானம் வந்துற போகுது இதுல? अब एक गांव में किसान है वो। என்ன படிக்க வச்சதே பெரிய விஷயம். मुझे मेरे पिता ने पढ़ाया वही बहुत बड़ा है। அதோ உங்களுக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவரு मैं आपसे कहता हूँ आपको परलोक का एक पिता है, वो बहुत करोड़पति है। தேவனுடையவர்கள் எல்லாம் அவருடையதா இருக்கிறது. परमेश्वर का जो है सब कुछ आपका ही है நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். और आप सब लोग उनके संतान हैं। அதனால என் குடும்பம் ரொம்ப சின்னது, எங்க அப்பாக்கு ஒரு வேலையும் இல்ல, எங்க அப்பா ஒரு ஃபார்மர், இதெல்லாம் விட்டுருங்க பேசாம. तो आप अपने आप को छोटा बोलना, छोटा समझना छोड़ दीजिए। ஒரு முறை ஒரு ஃபாரினருக்கு அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு போயிருந்தேன் கூட. मैं एक बार एक फॉरेनर को आके मैं ट्रांसलेट करने के लिए गया था। அவர் என்ன பார்த்து கேட்டார், who are you? तो वो मुझे बोलते कौन है करके। நான் சொன்னேன், I am a king's kid அப்படின்னு. मैंने बोला मैं राजा का पुत्र हूँ। அவருக்கு ஒரு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. அவருக்கு वो बहुत आश्चर्य हो गए। how do you say that அப்படின்னு. वो कहता तुम ऐसे कैसे कह सकते हो? is your father a king அப்படின்னு. वो कहता आपका पिता राजा है क्या? no, my father, earthly father is a driver, but my heavenly father is a king. I am a king's kid அப்படின்னு. तो मेरा जो धरती का पिता है वो ड्राइवर है, लेकिन मेरा स्वर्ग का पिता किंग है। அவர் கூப்பிட்டு இல்ல பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. वो आके मुझे अपने पास बैठा लिए। கரெக்டான பர்சன் அமைச்சிக்கிறாங்க எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றது. तो वो बोलते सही आदमी को भेजा है मुझे ट्रांसलेट करने के அதனால लिए। எங்க அப்பா வந்து எனக்கு அப்பாவே இல்ல, எங்க அப்பா ரொம்ப சின்ன வேலை செய்யறாரு, எங்க அப்பா ஃபார்மர், எங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இதெல்லாம் சொல்லாதீங்க. तो आप लोग आके अपने के बारे में छोटा पिता ये काम है वो काम है, छोटा से नहीं बोलना है। நான் அந்த அளவுக்கு படிக்கல, அந்த அளவுக்கு சரியான வேலை இல்ல, எனக்கு வருமானம் இல்ல, आप लोग ये नहीं बोलना मेरे को कमाई नहीं है, पढ़ाई नहीं है, उतना काम नहीं है करके, சரியான பதவி இல்ல எனக்கு. अच्छा पोजीशन नहीं है। உங்களுக்கு எது இல்லனாலும் இயேசு இருக்கிறார். आपको कुछ भी ना हो, आपको मसीहा है भाई। அவர் சொல்றார், நான் உன்னுடனே இருக்கிறேன். यीशु मसीह कहते हैं मैं तेरे साथ हूँ। for I am with you always. परमेश्वर कहते हैं मैं तुम सबके साथ हूँ। I will never leave you nor forsake you. परमेश्वर कहते हैं मैं कभी भी तुम्हें नहीं त्यागूंगा, कभी भी नहीं छोड़ूंगा। be bold and be strong. बहुत धैर्य से रहिए आप लोग। don't be afraid, do not be dismayed. एकदम डरना नहीं और आपका मन कच्चा ना हो। நான் உங்களுக்கு சொல்லலையா, நான் உங்களுக்கு கட்டளை போ, I have I not commanded you. अब परमेश्वर कहते हैं मैंने तुमको बताया नहीं क्या? பலம் கொண்டு திடமானதா இரு. तुम लोग आके धैर्य से रहिए। எத்தனை பேர் சொல்லுங்க தைரியமா இருப்பேன் இனிமேல்? कितने लोग बोलेंगे मैं आज से धैर्य से हालेलुया, हालेलुया। பயப்படவே கூடாது. आपको बिल्कुल डरना नहीं है, डरना नहीं है, बिल्कुल डरना नहीं है, बिल्कुल डरना नहीं। हालेलुया, 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 हालेलुया। why not because you are a body builder, ऐसा नहीं है कि आप लोग बॉडी बिल्डर है, not because you can knock out 10 people at a time, आप लोग हैं ऐसा नहीं कि 10 लोग को नीचे गिरा दिया, because the God, one who created the heaven and the earth through his mighty word, is being with you. जो परमेश्वर ने अपने शब्द के जरिए आकाश और धरती को बनाया वो तुम्हारे साथ He है। is living inside of you. वो आपके अंदर जीवित है। He can protect you, he can bless you, he can help you, वो आपको संभालेगा, आपको मदद करेगा, he can give you victory over all your problems. आपके सारे परिस्थितियों में आपको जीत देगा। Don't be afraid. आप लोग बिल्कुल भी डरिए मत। பாருங்க, இவனு கத்தர் உன்னோட கூட இருக்கிறான், தேவதூதன் வந்து சொன்னாலும் நம்பல, கத்தரே சொன்னாலும் நம்பல. என்னங்க பண்றது, நான் என் சின்ன குடும்பங்க, எங்க அப்பா ரொம்ப குட்டி ஆளுங்க. यहाँ पे देखिए वो आके स्वर्गदूत आकर खुद बोलते हैं कि परमेश्वर तेरे साथ है, तब भी विश्वास नहीं करता है। உங்க அப்பா சின்னவரா இருக்கலாம், உங்க குடும்பம் சின்னதா இருக்கலாம், கத்தர் பெரியவரா இருக்கிறார். ஹalleluya. आपका पप्पा छोटा रहेगा, आपका परिवार छोटा रहेगा, लेकिन आपके साथ जो परमेश्वर है वो बहुत बड़ा है। He is all powerful God. वो बहुत ही सामर्थ्य परमेश्वर He is an है, almighty God. बहुत ही सामर्थ्य परमेश्वर है। He said, I love to be with you. वो कहते हैं कि मेरी इच्छा है कि मैं आप लोग के साथ रहूं। Hallelujah. Hallelujah. How many of you happy today that God is with you? कितने लोग खुश हैं कि परमेश्वर मेरे साथ है? Hallelujah. हालेलुया। Everywhere you go, please say this, God is with me.
आप जहाँ कहीं भी जाइए आप बोलिए परमेश्वर मेरे साथ He is है, living inside of me. वो मेरे अंदर जीवित है He is my living hope. और वही मेरा जीवित विश्वास है। நான் பயப்பட மாட்டேன், मैं डरूंगा नहीं தைரியமா இருப்பேன். और धैर्य से रहूंगा। பாருங்க, இந்த கிதியோனு சொல்ற கர்த்தர் நான் உன்னோட இருப்பேன். अब गिदियोन को बोलते हैं कि परमेश्वर तेरे साथ है, ஒரே ஆளை ஜெயிக்கிறது மாதிரி ஒரு ராணுவத்தையே நீ ஜெயிப்ப அப்படிங்கிறாரு. तू आके एक बल को ही एक दल को ही जीत देगा। அப்ப நம்ம பிரச்சனைகளையே பார்த்துன்னு இருக்க கூடாது. तो सिर्फ आप अपने परेशानी को ही नहीं देखना है। பிரச்சனை வரும்போது நல்ல பாட்டா ஒன்னு எடுத்து பாடணும். நல்லா जब आपके जीवन में परेशानी आती है एक अच्छा सा गीत गाओ। சூப்பர் பாட்டெல்லாம் இருக்குது. बहुत अच्छे अच्छे गीत है। The God who trains my hands for battle, my arms can bend above bronze. சூப்பர் சாங்லாம் இருக்குது, நல்ல பாட்டெல்லாம். अच्छा अच्छा गीत पूरा है, பாடுங்க நல்லா. आप अच्छे से गीत को गाइए। பாடினா என்ன நடக்கும்? अब गाएंगे तो क्या होगा? எரிகோ மதில்லாம் இடிந்து விழும், आपके सारे दीवारें टूटेंगे, நடுக்கடல்ல வழி திறக்கும் கண்டிப்பா, बीच समुद्र में रास्ता खुलेगा செங்கடல் பிளக்கும், और जो भी लाल समुद्र எரிகோ खुलेगा, மதில்கள் இடிந்து விழும், एरिगो का दीवार टूट के गिरेगा மூழ்கின இரும்பு கோடாரி மிதக்கும், और यहाँ पे आके जो खिलाड़ी है वो आके तैरने लगेगा வனாந்தரத்துல மன்னா கிடைக்கும், और वहाँ पे जंगलों में आपको मन्ना का खाना பாறையில मिलेगा, இருந்து தண்ணீர் கிடைக்கும் நமக்கு. पहाड़ों से पानी आएगा, வழியே இல்லாத இடங்கள்ல கூட கர்த்தர் வழியை உண்டு பண்ண வல்லவராய் जिस இருக்கிறார். जगह पे रास्ता नहीं वो जगह पे रास्ता होगा। நான் சொல்றேன், வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு உண்டாகும். मैं आज कहता हूँ जीत के ऊपर जीत मिलेगा। கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். परमेश्वर आपके सारे कामों को सफल அவர் உங்களுக்கு करेगा உதவி செய்வார். और वो आपको मदद करेंगे அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். क्योंकि वो आपके साथ है, அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். आपके दाहिने हाथ को पकड़ के அவர் रखे। சொல்றார், பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். और वो कहते हैं डरो मत मैं आपके साथ हूँ। அவரை தேடுங்க. आप परमेश्वर को அவரை ढूंढिए, தேடும் போது இவ்வளவும் சொல்றாரு. जब आप ढूंढेंगे ये सब कुछ परमेश्वर कहता है அவர் आपको। தேடும் போது அவர் உதவி செய்யறார். जब जब आप परमेश्वर को ढूंढते हैं वो आपको मदद தேடும் போது करेंगे। மிகப்பெரிய வெற்றி உண்டாகிறது. जब आप ढूंढोगे बड़ी जीत मिलेगा। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். आमीन। परमेश्वर आपको आशीष करेगा, खड़े हो जाएंगे। पिता परमेश्वर, इस समय पे पिता परमेश्वर इस अद्भुत समाचार के लिए हम आपका धन्यवाद करते हैं। पिता परमेश्वर, हमारी जीवन की परिस्थितियों को देख के हम डरे बिना पिता परमेश्वर आप हमारे साथ खड़े हैं करके इस विश्वास के साथ हम हमारे जीवन में जीत के ऊपर जीत पाने के लिए आप हमें मदद करें। हमारी जीवन के परेशानी को देखकर पिता परमेश्वर हम डरे बिना आगे बढ़े। इस समय पे यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते हैं, उनके घर परिवार को सौंपते हैं पिता परमेश्वर, उनका खाना पानी को सौंपते हैं। अब तक संभाला हुआ प्रभु आप आगे भी संभालें, उनकी हर एक जरूरतों को, हर एक मन की इच्छाओं को आप पूरा करें। जो जो पिता परमेश्वर वो चाहते हैं नए आने वाले साल में वो सब कुछ आप सफल करें पिता परमेश्वर। प्रभु के दास और उनके परिवार के लिए प्रार्थना करते हैं। बाकी के समय को हम आपके हाथ में सौंपते हैं। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। एंड ऑल द सेंट्स ऑफ गॉड से आमेन। आमेन।